ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். 3 பதுமைகள் செய்வான் ஒருத்தன். பதுமைன்னா என்னது? பொம்மை. 3 விதமான பதுமைகள். ஒன்று வந்து உப்பில் செய்கிறான், ஒன்று வந்து துணியில் செய்கிறான், ஒன்று வந்து கல்லில் செய்கிறான். இந்த 3 கடலில் இறக்குறான். உப்பு கடலோட கரைஞ்சி போகுது. துணியில் செய்தது கடல் தண்ணி இழுத்து வச்சுக்குது, கல் இழுக்க கூட இல்லை. அப்போது கடவுளுன்ற கடலில் நீ கரைஞ்சி போயிடணும். அப்போ நீ உப்பாக மாறி போகணும். அப்போ தான் முக்தி மோட்சம்ன்ற பேச்சுக்கே இடம். வாயில் பேசுறதில்ல முக்தி மோட்சம், மனசை அழிச்சாதான் முக்தி மோட்சம். அது அழியாதவனுக்கு அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த மாதிரி கல்லாக இருக்கிற மனம் எத்தனை இருக்குது. அதனால்தான் சொல்கிறாரு, இதை எப்படிப்பா ஞானத்தை யாருப்பா அடைவான்றார். அப்பா ஒரு பிறப்பில் அவன் என்ன பண்ணுறான், கோயில் குளம் எது சரி எது தப்புன்னே தெரியாத கும்பிட்டு செத்து போயிடுவான். அவன் மறுபடியும் பிறப்பான். அவன் மறுபடியும் பிறந்தான்னா அந்த சாமிக்கு என்னென்ன பேருக்குது ஏதுக்குன்னு பாட்டு கீட்டு பாடி தெய்வ தொண்டே செய்வான். அப்பவும் செத்துடுவான். இப்படி செய்து அவன் ஒன்றில் செத்து இன்னொன்றில் வந்து இதை செய்து இதுலேயும் செத்தான்னா 3ஆவதில் அவன் நல்ல யோகி ஆகிடுவான். இதுலேயும் செத்துருவான். யார் சாதாரணமாக சாவறதில்லை, யோகத்தில் சாவணும். அப்படி செத்தான்னா மறுபடியும் பிறப்பு. அவன் ஞானி, இந்த தப்புவே தப்பாதுடா அவன் பிறப்புன்ட்டான் இல்லையா? அந்த மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தைரியம் இருக்கணும். கடவுள் வழிபாட்டில் போகணும்.